எதிர்பாராத நாயகன், அனைவருக்கும் உதவும். நல்ல மனம் கொண்ட ராம் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். யாரேனும் உதவி கேட்டால் இல்லை என்று சொல்லாத குணம் அவனுக்கு இருந்தது. ஒருநாள் எவரும் எதிர்பாராத விதமாக கடுமையான வெள்ளம் கிராமத்தை தாக்கியது. வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. மக்களுக்கு உணவும் இல்லை, தங்கும் இடமும் இல்லை. எங்கும் அழுகையும் அச்சமும் நிறைந்திருந்தது. அதை பார்த்த ராம், மக்களின் அழுகையும் துயரமும் அவன் இதயத்தை நொறுக்கியது. சிறு குழந்தைகள் அழுது கொண்டிருந்தனர். மூதர்கள் உதவியின்றி தவித்தனர். அந்த காட்சி அவனின் மனதை உருக்கியது. நான் எதையாவது செய்ய வேண்டும். இப்படி நின்றால் பயனில்லை என்று அவன் மனதில் உறுதியெடுத்தான். தனக்கிருந்த சிறிய சேமிப்பை எடுத்துக்கொண்டு விரைந்தும் அவன் பக்கத்து நகரத்திற்கு சென்றான். அங்கே சென்று உணவு, மருந்துகள் மற்றும் அவசியமான பொருட்களை வாங்கி அனைவருக்கும் மீண்டும் நம்பிக்கை தரும் பயணத்தை தொடங்கினான். கொண்டு வரும் வழியில் ஒரு மூதாட்டர் ஆற்றை கடக்க முடியாமல் வெள்ளத்தில் சிக்கித் தவித்துக் கொண்டிருந்தார். எந்த தயக்கமும் இல்லாமல் ராம் அவரை தன் தோள்களில் சுமந்து அபாயமான வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பாக மீட்டான். அந்த மூதாட்டர் உண்மையில் ஒரு ஆன்மீக குரு என்பதும் அவருக்கு சிறப்பு சக்திகள் இருப்பதும் தெரியவந்தது. ராமின் தன்னலமற்ற உதவியால் மகிழ்ந்த அவர் ஆசீர்வாதமாக மக்களை குணப்படுத்தும் சக்தியை ராமுக்கு அளித்தார். அதன் பிறகு ராம் நோயுற்றவர்களை குணப்படுத்தினான். பயமும் வேதனையும் கொண்ட மக்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் அளித்தான். கிராமத்தில் நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் மீண்டும் உருவாக்கினான். நீதி, ஒரு சிறிய நல்ல செயல் கூட பல உயிர்களை காப்பாற்றும் மாபெரும் சக்தியாக மாறும்.